தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 54 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அதை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். அவர்கள், எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் தச்சருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர்தானே? யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லாரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாததால் அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலம் 5ஆம் வாரம், மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் வருடம், புதன்கிழமை. இன்று நாம் தொழிலாளரான புனித யோசேப்பினுடைய நினைவு நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்று அனைத்து தொழிலாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்ந்துட்டுருக்குறோம். கரெக்டுங்களா? ஸோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு ஃபீஸ்ட் டே எல்லாருக்கும். ஸோ ஹாப்பி ஃபீஸ்ட் டு யூ ஆல். சரி, வாங்க இன்றைய நற்செய்தியில் போகலாம். இந்த நற்செய்தியில் நம்ம யோசேப்பு தான் நமக்கு தெரிந்த ஒரு தொழிலாளர், ஒரு தச்சர், நேர்மையாளர் அப்படின்னு நமக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இயேசுவும் என்ன பண்ணார், அப்பப்போ அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். ஓகேங்களா? ஸோ இயேசு அப்பா நிறையா வியத்தகு செயல்கள்லாம் செய்யும்போது, இல்லைனா அவர் கற்பிக்கிறப்ப நிறையா ப்ரேயர் கற்பிப்பார் இல்லைங்களா? அந்த டைமில் எவ்வளோ மக்கள் அவரை பார்க்கும்போது அவர் வியப்பாயிடுறாங்க. எப்பட்றா இந்த ஞானம் இவருக்கு வந்துச்சு? இது வரைக்கும் நம்ம எத்தனையோ வருஷமாக மறைநூலை படிச்சுட்ருக்குறோம். ஆனால் அப்போலாம் நமக்கு கிடைக்காத ஞானம் இவர் சொல்லும்போது இப்படி செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக வராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆச்சரியத்தில் இருக்காங்க. இருந்தாலும் இவர் நம்ம கூட தானே இருக்கார், நம்ம ஊருக்காரரு. இவருங்க அப்பா அம்மாலாம் நமக்கு தெரிஞ்சவங்க தானே, தச்சருடைய மகன் தானே, இவங்க அக்கா தங்கச்சிலாம் நம்ம கூட தானே இருக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால முக்கியமான விஷயம் என்னது, அவரால் நம்பிக்கை அங்கே யாரும் இல்லாதனால, நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாதனால என்ன நடக்குது, அவர் அங்கு பல வல்ல செயல்களை செய்யவில்லை. ஸோ நம்பிக்கை இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, வல்ல செயல்களை செய்ய முடியாது. ஸோ ஏசப்பா மேலே நம்ம என்ன வைக்கணும், நம்பிக்கை, விசுவாசம் நம்ம வச்சோம்னா கண்டிப்பாக அவர் பல வல்ல செயல் செய்வார். நீங்கள் நம்ம கிறிஸ்டின் தான் அப்படின்னு அசால்ட்டாக விட்டுட்டோம், நம்ம ஏசப்பா தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா அவர் வல்ல செயல்கள் செய்ய மாட்டார். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும், அவரை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளணும். அவர் நம்மளை காப்பாற்றுவாருன்னு சொல்லி நாம் அவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்கணும். ஓகேங்களா? அப்படி அர்ப்பணிக்காமல் இருந்துக்கிட்டு நான் கிறிஸ்டின்னு எனக்கு செய்யுங்கன்னா அவர் எப்படி செய்வார் சொல்லுங்கள்? ஸோ கிறிஸ்டினாக இருந்தால் மட்டும் பத்தாது, என்ன பண்ணணும், அவர் சொன்னபடி வாழ்ந்து அவரை முழுமையாக நம்பி அவர் காட்டிய வழியில் நாம் சென்று தூயாவின் கனிகளை நாம் கொடுத்தோம்னா தான் கண்டிப்பாக என்ன முடியும், அவர் நம்ம வாழ்க்கையில் பல வல்ல செயல்கள் செய்வார். அது மட்டும் இல்லாமல் இன்றைய மாதம் முதல் நாளில் இருக்கோம், மே மாதம். இந்த மாதம் முழுசாக நம்ம அன்னை மரியாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். ஸோ முடிந்த அளவுக்கு டெய்லி ஒரு ஜபமாலை சொல்லுங்கள். ஓகேங்களா? தனியாக சும்மா கையில் ஜபமாலை எடுத்துக்கோங்க, டக்குன்னு சொல்லி ஸ்பீடாக சொல்லி முடிச்சிடுங்க. ஓகேங்களா? டெய்லி ஒரு கருத்துக்காக ஒப்பு கொடுத்து செய்யுங்க. ஸோ 31 நாள் 31 கருத்துக்காக ஒப்பு கொடுத்து செய்வீங்க. கண்டிப்பாக நம்ம அன்னை மரியாள் மிகவும் இரக்கமுள்ள தாய் நமக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.